வணக்க நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பெர்ஃபெக்டான கேபிள் டெர்மினேஷன் எப்படி பண்ணுறது, அதாவது லக்ஸை ட்ரிம்மிங் பண்ணி முறையாக டெர்மினேஷன் பண்ணுறது எப்படி அப்படின்றத தெளிவாக பார்க்க போகிறோம். இதில் நிறைய டிப்ஸு சொல்லித்தர போகிறேன். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நீங்கள் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கூடல வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். நம்ம சேனலில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் நடக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் வீடியோஸ், அப்புறமா வீட்டில் ஏற்படுற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் அதை எப்படி நம்மவே சரி பண்ணுறது என்று ஃபுல் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். இதனால் இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இந்த வீடியோவில் 3.5 கோர் 240 கேபிள் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்மளுடைய எல்டிபிஓஸ்க்கு எப்படி டெர்மினேஷன் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் சைடில் டெர்மினேஷன் ஆகிடுச்சு. இப்போ எல்டிபிஓஸ்க்கு அதாவது பீடர் ஃபில்லர்னு சொல்லுவாங்க, அதில் டெர்மினேஷன் பண்ணுறது எப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஃபேஸை ஆல்ரெடி லக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதை எப்படி ப்ராப்பராக ராக் ஜெட் வச்சு டைட் பண்ணுறாங்கன்ட்டு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த இதில் நம்ம எல்லோ ஃபேஸும் ப்ளூ ஃபேஸும் ப்ராப்பராக எப்படி டெர்மினேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை எலக்ட்ரிக்கலில் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கனெக்ஷனும் லூஸ் கனெக்ஷனாக இருக்கக்கூடாது. லூஸ் கனெக்ஷனாக இருந்தால் ஆர்க்காகவே ஃபயர் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கும். அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கணும் மேக்ஸிமம். ஃபஸ்ட்டு ஒரு கேபிளை நம்ம க்ரிம்மிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதோட பொசிஷன் பெண்ட் பண்ணி கொஞ்சம் சேக் வைக்கணும். இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஒரு டைம் 2 டைம் அடிக்கிறதுக்கு மாதிரி சேக் வைக்கணும். அதான் பெண்ட் பண்ணி கரெக்டாக பொசிஷனாக வச்சுட்டு நம்ம லக்ஸோட மெஷர்மெண்ட்டை எடுத்து அதில் வச்சு கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் லக்ஸோட மெஷர்மெண்ட்டை அதில் கரெக்டாக வச்சு கட் பண்ணோம். அந்த மாதிரி லக்ஸோட மெஷர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஜாஸ்தியாகவே கட் பண்ணணும். லக்ஸில் ஒயரோட இன்சுலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இடையில் சம் கேப் இருக்கணும். அது எதுக்குன்ட்டு அப்புறமா ரெண்டாவது பார்க்கலாம். இதை மாதிரி கட் பண்ணிக்க. கட் பண்ணும்போது ரொம்பவே கவனமாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு லக்ஸை வச்சு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி, ஒரு சின்ன கேப்பு ஜாஸ்தி வச்சு கட் பண்ணணும். இன்சுலேஷனை ரிமூவ் பண்ணிக்கிங்க. அதுக்கு முன்னாடி இந்த கேபிள் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பாக பண்ணிக்கிங்க. அப்போ தான் அந்த லக்ஸுக்குள்ளே பர்ஃபெக்டாக உள்ள போய் லாக் ஆகும். இந்த மாதிரி 2 பக்கம் சப்போர்ட் வச்சு அடித்து பண்ணிக்கிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆன்டி கரோசிவ் பேஸ்ட் ஃபுல்லாகவே அந்த லக்ஸில் அப்ளை பண்ணணும். இது எதுக்குன்ட்டு இப்போ பார்க்கலாம். இதுதான் அந்த ஆன்டி கரோசிவ் பேஸ்ட்டு. இது நம்ம லக்ஸை கேபிளில் வச்சு க்ரிம்மிங் பண்ணுறதுக்கு முன்னால் அதில் என்டையர் ஏரியாவுக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது எதனால் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கேபிள் ஜாயிண்ட்டுக்கு இடையில், அதாவது லக்ஸுக்கும் கேபிளுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா கரோஷன் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாய்ச்சர் அதாவது காட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதமான ஏதாவது மாய்ச்சர் உள்ளே போய் ப்ராப்ளம் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ள ஃபயர் ஆகுறது, அதாவது லக்ஸுக்கும் நம்மளுடைய கேபிளுக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் லெவலை கம்மி பண்ணோம். அதாவது இன்கேஸ் ஏதாவது ஸ்பார்க் ஆச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா இது அலுமினியம் டு அலுமினியமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் க்ரிம்மிங் பண்ணுறீங்கன்னா, இல்லைன்னா அலுமினியம் டு காப்பர் அந்த இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட ஃபீச்சர்ஸு. கண்டிப்பாக க்ரிம்மிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி கரோசிவ் பேஸ்ட்டை அப்ளை பண்ணி தான் பண்ணணும். இந்த மாதிரி பேஸ்ட்டை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிங்க. அதே போல் லக்ஸுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கிங்க ஆன்டி கரோசிவ் பேஸ்ட்டை. இது இன்செர்ட் பண்ணாமல் கண்டிப்பாக டெர்மினேஷன் பண்ணாதீங்க. இது பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த ஒரு லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நெக்ஸ்ட்டு லக்ஸை கேபிளில் இன்செர்ட் பண்ணிட்டு
நீங்கள் கட்டிங் பிளேயரில் வந்து 2 டைட் பண்ணிக்கிங்க, தட்டி டைட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி அதோட லக்ஸோட ஹோல் பொசிஷனை வந்து நம்மளோட டெர்மினேஷன் பொசிஷனுக்கு லெவலாக இருக்கா அப்படின்ட்டு வச்சு அதுக்கேற்ற செட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து கேபிளை வந்து நம்ம ட்ரிம்மிங் டூல் யூஸ் பண்ணிட்டு ட்ரிம்மிங் பண்ணணும். ட்ரிம்மிங் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிம்மிங் பண்ணும்போது எப்போவுமே அதோட எண்டு டாப்பில் இருந்தால் கீழே வந்து ட்ரிம்மிங் பண்ணிகிட்டே வரணும். கீழேருந்து மேலே பண்ணிட்டு போகக்கூடாது. அதாவது டெர்மினேஷன் பொசிஷன் இருக்குல்ல, அங்கேருந்தால் பாட்டமை நோக்கி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கணும். கீழேருந்து மேலே பண்ணக்கூடாது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், கீழே கொஞ்சம் லக்ஸ் லெவலை விட இன்சுலேட்டரை கொஞ்சம் கேப் வைக்க சொன்னேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து நீங்கள் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா கீழே ஒரு 3 டைம்ஸ் பண்ணுவீங்க. 3 டைம்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, மேலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பஞ்சு பண்ணும்போது கீழே லக்ஸ் வந்து இறங்கிட்டே வரும். அந்த கேப்பு விட்டு வச்சிங்கன்னா கீழே வந்து மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேப்பு வந்து கொஞ்சம் ஃபில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதனால தான் அந்த கேப்பு விட்டு வைக்க சொன்னேன். அந்த கேப்புக்கு அடித்து லக்ஸ் அடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த கேப்பில் இன்சுலேட்டரை ஃபுல்லாகவே இன்சுலேஷன் வந்து ஃபுல்லாகவே ப்ரொடெக்ட் பண்ணிடுங்க. இன்சுலேஷன் டேப் வச்சு ஃபுல்லாகவே அடிச்சிடுங்க அந்த கேப்பையும். அதுக்காட்டி தான் அந்த கேப் வந்து மெயினாக விட சொன்னது. இந்த மாதிரி ஃபுல்லாகவே லக்ஸ் அடித்து முடித்தோடனே இன்சுலேஷன் டேப்பால் ரோல் பண்ணிக்கிங்க, ப்ரொடெக்ட் பண்ணிக்கிங்க. இதுதான் மெயினாக கேபிள் டெர்மினேஷனில் கவனிக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேஸ்ட் வந்து கிளியராக அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த லக்ஸுக்கும் கேபிள் இன்சுலேட்டருக்கும் இடையில் கொஞ்சம் ஒரு 5 mm அந்த அளவுக்கு கேப் வச்சுக்கணும். கேப் வச்சுட்டு மேலே இருந்தால் கீழே வந்து எப்போவுமே ட்ரிம்மிங் பண்ணணும். ட்ரிம்மிங் பண்ணும்போது நீங்கள் மேலேருந்து பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த லக்ஸ் வந்து மூவ் ஆகி அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு சான்சஸ் கொடுக்கணும். அதுக்காண்டி தான் அந்த கேப் வந்து நம்ம விடுறோம். இது வந்து டெர்மினேஷனில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இது எப்போவுமே மைண்டில் வச்சுக்கிங்க. அப்புறமா கேபிளை வந்து பொசிஷன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூஸ்வலாக வந்து நீங்கள் டெர்மினேஷன் பண்ணிக்கிங்க. டெர்மினேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லூஸ் கனெக்ஷன் எதுவும் இல்லாமல் நல்லா வந்து டைட் பண்ணிக்கணும். இது பார்த்தீங்கன்னா 3 கோர் 240 ஸ்கொயர் mm கேபிள் வந்து இது வந்து ரொம்பவே டெர்மினேஷன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். கேபிளை பெண்ட் பண்ணி பொசிஷன் எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சின்ன கேபிள்னால் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். இது 240 வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஷார்ட் டியூரேஷனான ஏரியாக்குள்ளே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். அதான் பார்த்து கவனமாக பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி ஃபேஸும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கேபிளை வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனாக எந்த பொசிஷனில் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்ணா பின்னாடி எல்லா டைரெக்ஷனுக்கும் வந்து நீங்கள் பெண்ட் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக ஃபஸ்ட்டே ஒரு எஸ் மாதிரி ஒரு பெண்ட் அடிக்கிறீங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல தான் பெண்ட் பண்ணணும். ஒன்ஸ் ஒரு சைடு பெண்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் மாற்றி பெண்ட் பண்ணக்கூடாது. பெண்ட் பண்ணிங்கன்னா வந்து கேபிள் வந்து டேமேஜஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. அதனால் ஆப்போசிட் சைடுங்களுக்கு அப்படி மாறி பெண்ட் பண்ணி டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்குங்க. ஒன்ஸ் அதை ஒரு பொசிஷனில் வச்சுட்டிங்கன்னா லக்ஸுக்கு என்ன மெஷர்மெண்ட்டோ அதை எடுத்து வச்சு கட் பண்ணிவிட்டு சேம் அதே ப்ரொசீஜர் தான் பேஸ்ட் அப்ளை பண்ணி ட்ரிம்மிங் பண்ணிட்டு பண்ணணும். இந்த கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக கட் பண்ணி எடுக்கணும். இன்னொன்று கட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேபிள் எப்போவுமே ஃப்ளாட்டாக லெவலாக இருக்கணும். ஒரு சைடு கிராஸாக அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஃப்ளாட்டாக பண்ணிங்கன்னா தான் அது அந்த லக்ஸோட எண்டு வர போய் ஃபுல்லாக ஃபிட் ஆகிறதுக்கு இருக்கும். அதனால் வந்து கிராஸாக கட் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும் கட்டிங்கு. இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா லக்ஸை ஃபஸ்ட்டு எல்லாம் வைக்கணும். வச்சு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கேப் வச்சு தான் நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இவங்க கட் பண்ணாங்க. கட் பண்ணிட்டு கேப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் வந்து திரும்ப கொஞ்சம் கீழே வந்து இன்சுலேட்டர் வந்து கட் பண்ணிக்கணும். ஃபுல்லாகவே உள்ளே வந்து என்டையர் ஏரியாவும் உள்ளே போகணும். அதனால தான் திரும்ப கொஞ்சம் கேப் கம்மியாக இருக்குது. திரும்ப அதனால் கட் பண்ணிக்கணும். திரும்ப அந்த இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிங்க. அப்ளை பண்ணிவிட்டு ட்ரிம்மிங் பண்ணிக்கணும். இந்த மாதிரி லக்ஸை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு
கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு கட்டிங் பிளேயரால் மேலே ஹெட்டில் 2 அடி அடித்து டைட் பண்ணிக்கிங்க. அப்புறமா பொசிஷன் வந்து செட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் வந்து ட்ரிம்மிங் டூலால் ட்ரிம்மிங் பண்ணிக்கிங்க. இந்த டூலை வச்சு ட்ரிம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி தான் பண்ணணும், கிராஸாக அடிச்சிடக்கூடாது. கிராஸாக அடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்தளவு ஃபிட் ஆகாது. பாருங்கள், இந்த மாதிரி டாப்பில் இருந்தால் கீழே பாட்டம் நோக்கி நீங்கள் வந்துகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி மேலேருந்து 1 2 3 பஞ்சு வரும். ரொம்ப லெந்தாக இருந்துச்சுன்னா 4 பஞ்சு வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் வந்து இன்சுலேஷன் வந்து அடிக்கணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே என்டையர் ஏரியாவுக்கும் ஃபுல்லாக வந்து இன்சுலேஷன் டேப் வந்து அப்ளை பண்ணணும். அடுத்தது பொசிஷன் பண்ணோம். அந்த பொசிஷனிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கேபிள் வந்து டேமேஜ் ஆகாமல் கரெக்டான பொசிஷனில் வச்சு பெண்ட் பண்ணோம். எல்லா பொசிஷனுக்கும் கண்ணா பின்னான்ட்டு பெண்ட் பண்ணி டேமேஜ் பண்ணிடக்கூடாது. ஒன்ஸ் ஒரு சைடில் பிளான் பண்ணிங்கன்னா அதே பொசிஷனில் தான் நம்ம லாக் ஆகிறமே பார்க்கணும். ஸ்ட்ரெயிட் பண்ணி வாஷர் போடணும். இதில் வந்து 2 வாஷர் இருக்கும், பிளெயின் வாஷர் இருக்கும், இன்னொன்று ஸ்ப்ரிங் வாஷரும் போடணும். 2 ஃப்ளாட் வாஷர், ஸ்ப்ரிங் வாஷர் 2 வாஷர் போட்டு தான் டைட் பண்ணணும். இந்த ஸ்ப்ரிங் வாஷர் எதுக்கு போடுறாங்கன்னா லூஸ் கனெக்ஷனை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி போடுறாங்க. நம்ம டைட் பண்ண அந்த ஸ்ப்ரிங் வந்து டைட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஜாயிண்ட்டை வந்து லூஸ் ஆக விடாமல் அந்த ஸ்ப்ரிங் வந்து டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கும். கேபிள் டெர்மினேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பெர்ஃபெக்டாக பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோக்கு லைக் பண்ணிக்கிங்க. தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் யுவர் சப்போர்ட்.